சன்னா கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இதை வந்து தட்டிக்கலாம். தாளிக்க கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சள்தூள், தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன், கரம் மசாலா, பட்டை இலை, கொஞ்சம் மசாலா வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக வந்து வெண்ணெய் சேர்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் சன்னா வந்து நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு. நம்ம சன்னா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் இந்த தக்காளியும் நம்ம இப்போ விழுத அரைச்சிக்க போகிறோம். இதை வந்து விழுத அரைச்சிக்கலாம். வெங்காய தக்காளி விழுத அரைச்சாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூனு சன்னா அதில் சேர்த்து இதையும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இந்த சன்னா கிரேவிக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இந்த பட்டை இந்த இலையெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதனால தான் இது கொஞ்சமாக போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் ஒன்று கம்மியாக தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக அப்படியே வதவிட்டோம். வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சன்னா கிரேவி தேவையான உப்பு சேர்த்தாச்சு. பத்தலோட அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு ஸ்பூனு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சன்னாவை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி, இந்த கிரேவி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த சன்னா கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போட்டோம். நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே இருக்கட்டும். இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இது இப்போ இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள்.